மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இதனால கல்வியில தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவு. இது முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்லை மத்திய அரசுக்கிட்டோ நம்ம கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில் இன்றைக்கி கல்விக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன். எதுக்கெடுத்தால் நான் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகையெல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்போ பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்போ தமிழக அரசின் நிதி எங்கே போகுது? இன்றைக்கி கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்றைக்கி மிகப்பெரிய விலைவாசி உயர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கும். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேலே பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர்னு பேசப்பட்ட காலகட்டங்களில் 2026 நம்ம தேர்தல் வருது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கூட்டணியை தவிர்த்துட்டு உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய கனவு பலிக்கிறது அதுக்காக இல்லை. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியாக நிற்க சொல்லுங்க. எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாமல் நிற்குவாங்களா? பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் நிற்பாங்களா? அப்படி கிடையாது. தேர்தல் என்பது வேறு, வியூகம் என்பது வேறு, தேர்தல் வெற்றி என்பது வேறு. அதனால் தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் செய்து சாதனை படைத்தவங்க தேமுதிக. அதனால் இனிமேல் வெற்றி ஒன்று தான் எங்களுக்கும் இலக்கு. நிச்சயமாக எங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து 2026 நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு பூரா. அந்த வேலூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய நிதியை அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் கோரிக்கை. இல்லை, தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும், மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்கும் கஞ்சா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்றைக்கி இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலிருந்து சொல்கிறேன், உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும். அப்போ தான் இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம ஜெயிலில் போடுறது, வெளியே வந்துடுறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியாக வராது. அதிகபட்ச தண்டனையான நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும். ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்கார், பின்தொடர்ந்தால் 5 வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணால் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும்னு அது முதல் அவர் செயல்படுத்தணும். நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும்.
டெல்லி தேர்தல் இல்லை, டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை எங்கள் கட்சியும் டெல்லியில் இருக்கு விசாரித்தோம். தொடர்ந்து 10-15 வருஷமாக வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவராலையுமே அந்த ஊழல்ல இருந்து நிரூபித்து முடிஞ்சு வெளியே வர முடியல. யூஸ்வலாகவே நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலே 5 வருஷம் அவங்கன்னா 5 வருஷம் இவங்க மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதா நம்ம மக்களுடைய மனநிலை. அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல. மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சென்ட்ரல்லையும் அவங்க தான், கேபிட்டல்லையும் அவங்க தான். என்ன அவங்க சாதிக்க போகிறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்சியினுடைய வளர்ச்சி மற்றும் சொல்லி தெரியல. பாஜகவே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கணும்னு சொல்லி மாநில செயலாளர் சண்முகம் இது அவங்க கருத்துங்க. கட்சியே இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் இல்லாமல் இருக்குது? இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் ஜெயிச்சிருக்காங்களே காங்கிரஸும். அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி சகஜம். அதனால் ஒரு தோல்வி ஆகிட்டா கட்சியே இல்லை, ஒரு வெற்றி பெற்றால் எல்லாமே நாங்கள் தான். இதெல்லாம் வந்து தவறான ஒரு செய்தி. அப்படி கிடையாது. அரசியல் என்றால், தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி எல்லா கட்சிக்குமே சமம் தான். மசோதாக்களை தொடர்ந்து ஆளுநர் வந்து எதுங்க? இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. அதனால் இன்னும் 1 வருஷம் இருக்குது. எப்படியெல்லாம் அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆளுநர் வந்து 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் அவரை கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநரோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது சரியா தவறா? இல்லை, தொடர்ந்து ஆளுநர் வந்து சட்டசபைக்கு வர்றது, கோச்சிக்கிட்டு வெளியே போகிறது, இது நம்ம அப்புறம் இவங்க வந்து தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இது நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, எல்லாத்துக்குமே பின்னாடி இங்கே அரசியல் தாங்க இருக்குது. ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுகிறாரு, ஆளுங்கட்சி தங்க உரிமையே பேசுகிறாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றதை நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்லையும் பாடணும், கடைசிலையும் இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னார். இதுதான் அங்கே பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது. இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடும் மக்களும் தான் இது பாதிச்சுட்டு இருக்காங்க. இது மாறணும். 2026 திமுக தான் மீண்டும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றி ஆட்சியை நிலைநாட்ட போகுதுன்ற ஒரு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வையில 2026 எப்படி நிலை இருக்கு? உங்களுடைய கூட்டணி நான் இதுக்கு பதில் பல முறை சொல்லிட்டேன். 234 தொகுதியிலும் எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். 200 இல்லை, 234 தொகுதியில் எங்க கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும். கனிம வளம், டாஸ்மாக்கு, கஞ்சா, கற்பழிப்பு, எல்லா பக்கம் லஞ்சம், ஊழல், சாலைகள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேலே இருக்குது. இப்போ சைலண்ட்டாக இருக்கிற மக்கள் நிச்சயமாக 26 ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள். அதனால் நான் சொல்கிறேன், எங்கள் கூட்டணி 234 ஜெயிக்கும் என்பதை நான் சொல்கிறேன். நேற்று கனிமொழி பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. 2021 தேர்தலை போது நீட் தேர்தல் அறிக்கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் நீட் தேர்வு நுழைவுல நுழைவிடாமல் தடுக்கக்கூடிய தேர்தல் மறுபடியும் நீட் தேர்தல் விவகாரத்தை வந்து பேசுகிறாங்க. ஏன்னா 1 வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு, உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க, மதத்தை கையில் எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை வந்து அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னது திமுக தான். மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல. அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால அதை முடிக்க முடியல. அப்போது இதை வந்து நீங்கள் நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி, கனிமொழி, ஸ்டாலினை தான் நீங்கள் கேட்கணும். இது தவறான ஒரு செய்தி, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க. நீட்டு வராதுன்றது முடிவாயிடுச்சு, எதுக்கு மறுபடியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியல. அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயகாந்த் சார் இருக்கிறவரை தேமுதிக மிகப்பெரிய எழுச்சியோட இருந்தது. சார் இல்லை,
இப்ப தேமுதிகவுடைய எழுச்சி எப்படி இருக்கு, நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்க்குறீங்களே எப்படி இருக்கு எழுச்சின்னு, நீங்களே கண் கூட பார்க்குறீங்க. இது என்ன நாங்கள் வந்து ஃபோட்டோ காமிக்க முடியும், நீங்களே லைவாக பார்க்குறீங்க. மதுரைக்கு தான் வந்திருக்கேன். இது என்ன முதல் வாட்டி வரேன்னா, எத்தனையோ வாட்டி வரேன். இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குது எழுச்சி பாருங்கள். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி கட்சியினுடைய 25ஆம் ஆண்டு கொடிநாள் விழா. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு, கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி, இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக தேமுதிக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோன்றது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம்.